இப்போ சிஎஸ்எஸோட ஐகான்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஐகான்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எந்த ஒரு வெப்சைட்டில் இருந்து ஐகான்ஸ் எடுக்க போகிறது இல்லை, நம்மளே ஒரு ஐகானை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது லிங்க்டினோட லோகோ தான் நம்மளே கிரியேட் பண்ண போகிறோம். இந்த லோகோ எப்படி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சிஎஸ்எஸில் கற்றுக்கிட்ட வீடியோ வச்சு தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதில் கற்றுக்கிட்ட ப்ராப்பர்ட்டி, அதோட வேல்யூஸ் இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ லிங்க்டினோட லோகோ எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து இன் அப்படிங்கிற வேர்டு தான் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு வரணும். அதை வந்து ஒரு H1 டேக்குள்ளே வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த H1 டேக்குள்ளே வந்து IN அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த H1 டேகுக்கு வந்து நான் ஐடி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஐடியை செட் பண்ணிக்கிறேன். ஐடி ஈக்குவல் டு லிங்க் அப்படின்னே வச்சுக்கலாம். இப்போ நான் அதை சேவ் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்குறேன் பாருங்கள் எனக்கு என்ன ஆகுதுன்னு. இப்போ அந்த இன் அப்படிங்கிறது வந்து இங்கே எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இதை வந்து இப்போ அந்த லிங்க்டின் லோகோ மாதிரி நம்ம மாற்ற போகிறோம். இதே ஃபார்மேட் தான் மற்ற ஐக்கானும் ஸ்டைல் பண்ணுறதுக்கு. நீங்கள் சிஎஸ்எஸ் நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சிட்டாலே எந்த ஐக்கான் வேணால் ஸ்டைல் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு அந்த லிங்க்கை செலக்ட் பண்ண போகிறோம். அதாவது அந்த H1 டேகை செலக்ட் பண்ண போகிறோம். ஐடியை கால் பண்ணுறதுக்கு ஆஷ் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபாலோட் பை அந்த ஐடி நேம் லிங்க் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஃபஸ்ட்டு என்னது லிங்க்டினோட லோகோ வந்து எனக்கு ப்ளூ கலரில் இருக்குமா, பேக்ரவுண்ட் கலர் கோலன் ப்ளூ. அடுத்தது அதோட கலர் பார்த்தீங்கன்னா, அதாவது டெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒயிட் கலரில் இருக்கும். டெக்ஸ்ட் கலருக்கு என்ன பண்ணுவோம், கலர் அப்படின்னு கொடுப்போமா, கலர் கோலன் ஒயிட். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனோட ஃபுல் வித்தையும் எடுத்துக்குது அந்த பேக்ரவுண்ட். எனக்கு அப்படி எடுத்துக்கக்கூடாது, இந்த இன்னை சுற்றி மட்டும் வரணும். அதுக்காக வித்தை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். வித் கோலன் ஒரு 30 பிக்சல் கொடுக்கலாம். இப்போ கரெக்டாக வந்திருக்கும். அதுக்கு அடுத்தது உள்ளே இருக்க டெக்ஸ்ட்டை வந்து சென்டர் அலைன் பண்ணலாம். அதுக்கு டெக்ஸ்ட் அலைன் ஒரு ப்ராப்பர்ட்டி படித்தோமா, டெக்ஸ்ட் அலைன் சென்டர். அடுத்தது இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த வேர்டெலாம் நெருக்கிட்டு இருக்கு. இப்போ உள்ளே வந்து பேடிங் கொடுக்கலாம். பேடிங் பற்றியும் நம்ம படிச்சிருக்கோம் முன்னாடி சீரீஸில். பேடிங் ஒரு 4 பிக்சல் இல்லாட்டி 5 பிக்சல் வச்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இந்த எட்ஜஸ் மட்டும் எனக்கு கேர்வாக வேணும். கேர்வாக வரக்கு நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி படித்தோம், பார்டர் ரேடியஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி படித்தோமா, அதுதான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். பார்டர் ரேடியஸ் அது ஒரு 5 பிக்சல் வச்சுக்கலாம். இப்போ சேவ் பண்ணிவிட்டு லைவ் சர்வரை மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எட்ஜஸும் எனக்கு கேர்வாக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி ஒரு ஐக்கானை ஸ்டைல் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம நிறைய லோகோஸ் கூட கிரியேட் பண்ணலாம். நீங்களா யூடியூப் லோகோ, இன்ஸ்டாகிராம் லோகோ இதெல்லாம் கிரியேட் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இந்த மாதிரி லோகோஸ்லாம் கிரியேட் பண்ண வரும்.